Hey, welcome back to everyone. It's day 6 of our fitness journey. Today we are hitting one of the most powerful muscle group, the chest. So get ready to push hard, stay focused and build a solid upper body strength. Let's grow together. No exercise, just effort. ஓகே அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 6 தான் வந்திருக்கோம். ஸோ எப்பவும் போல் டைமுக்கு நம்ம ஜிம்முக்கு வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னதுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஸோ நார்மலி நம்ம வந்து வார்மப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால ஸோ வார்மப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்காக பண்ணுற ஒரு வார்மப் தான் எப்போவுமே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வார்மப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அதை நான் வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது சம் ஜாயிண்ட் பெயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ எனக்கு சம்டைம்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போதுமே அந்த மாதிரி ஏதாவது பெயின் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே வார்ம் அப் பண்ணிட்டு தான் வந்து நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் ஒர்க் அவுட்ஸ்க்கு. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டும் இருந்திருக்காது. வீடியோஸ் அண்ட் இந்த ஒர்க் அவுட்டும் பெருசாக இருந்திருக்க மாதிரி இருக்காது. ஸோ அது நான் நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் 6ஆம் நாள் வந்துருக்குது. ஸோ போக போக நம்ம கண்டிப்பாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு இன்னொன்று என்னென்னா நீங்களும் எனக்கு இதில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஒர்க் அவுட்ஸுமே நிறைய ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து இதை விட இது பெட்டராக இருக்கும், நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸில் இது வந்து தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ எல்லா வீட்லேயும் சொல்கிற மாதிரி தான். வார்ம் அப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலில் அந்த நீ பக்கத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல ஜாயிண்ட்லேயே எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த வார்ம் அப்புங்கிறது பண்ணுறது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் இன்ஜுரிஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி நான் எந்த ஒரு டிப்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்குமே பேசிக்காக எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு தவறான ஒரு டீச்சிங் வந்து தேடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ நான் நம்ம வந்து ப்ராப்பர் ட்ரெயினர் கிடையாது. ஸோ நான் என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவ் திஸ் வீடியோ மேக்கிங். ஸோ அதுதான் சொல்ல வரேன். பட் எனக்கு நாங்கள் பேசும்போது எனக்கு அதில் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி
நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். பட் அது வந்து நான் அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான வேல கரெக்டாக வந்து நம்ம ஒரு டீச்சிங் பண்ணுறதா இருந்தால் நான் அந்த டிப்ஸ் கொடுக்கலாம். அது இல்லாத நம்ம தவறான ஒரு கைடன்ஸ் வந்து பேரக்கூடாது அப்படிங்கிறனால நான் எந்த ஒரு டிப்ஸுமே கொடுக்கறது கிடையாது. கொடுக்கறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அது எனக்கு கண்டிப்பாக என்னோட க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ புஷ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 6லேருந்து போட்டுட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 8 கவுண்ட்டுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ என்னால் ஒரு 12 கவுண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே டஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா புல்லப்ஸ் எடுக்கிறது தான். அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்து அது எப்படி ஈஸியாக இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 எடுத்திருக்கேன். 3வது ரெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாரில். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டே என்னால் 1 கூட எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏதோ ட்ரை பண்ணி என்னால் ஒரு 2 3 எடுக்க முடியுது. ஒரு செட்டுக்கு ஒரு 2ன்னு எடுத்தால் கூட என்னால் ஒரு 2ல் ஒரு 6 5 அந்த மாதிரி என்னால் வந்து பண்ண முடியுது. இன்கேஸ் என்னால் பண்ண முடியலன்னா நான் இதே மாதிரி நான் வந்து ஹோல்ட் பண்ணிப்பேன் கொஞ்ச நேரம். ஸோ நம்மளோட ஹேண்டில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஹேண்ட் ஸ்ட்ரென்த் வர்றதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக எப்போவும் போடுற மாதிரி ஜஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு பார்பரில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்பரில் போடுறது ஆல்ரெடி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பவர் இல்லாதனால நம்ம இப்போ நார்மல் டம்பிளில் போட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் சைடு என்னால் தூக்க முடியல அப்படின்னா, அதாவது ஒன் சைடு ஹேண்ட் பவர் அதிகமாக இருக்கும், ஒன் சைடு வந்து ஹேண்ட் பவர் வந்து கம்மியாக இருக்கும். இது நிறைய பேருக்கு மேபி இருக்கலாம், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதேமாதிரி எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்பரில் போடும்போது ஒரு ஈக்குவலாக எனக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்பர்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரெப் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸோ வந்து உங்கள் ஃபார்ம் டைட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்ட்ரெச்லேயும் அந்த ஸ்குவீஸ் பண்ணுறதுலையும் கரெக்டாக இருக்கட்டும். டோன்ட் சேஸ் ஹெவி வெயிட்ஸ், சேஸ் கண்ட்ரோல் அண்ட் கன்சிஸ்டன்ட். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிப் எது வந்து நான் எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த டிப்பில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. இது ஒரு நார்மல் டிப் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டாவது இருக்கணும்ல. ஸோ அதுக்காக சொன்னது தான். மற்றபடி நான் அந்த ஒர்க் அவுட் டிப்ஸ் இது பண்ணுங்கள் அந்த கைடன்ஸ் நான் வந்து பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து டிப்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஸோ அதை வேறு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ராவாகவே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால அந்த இதே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் எடுக்குது அந்த டேஸ்லாம். ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாவது எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன்.
பட் அதுவுமே ரொம்ப டஃப்பாக இருக்குது. டைமுக்கு தூங்க முடியல, டைமுக்கு சாப்பிட முடியல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் ஹெவியாக நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மஸ்ட்டு ஸ்லீப்பு அண்ட் க்ளீன் ஃபுட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு நம்ம வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இல்லை 1 ஹவர் நிறைய பேர்லாம் 1 ஹவருக்கு மேலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நானுமே ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிரும். அங்கே போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதனால தான் டைம் ஆகுது. இப்போ நான் பெருசாலாம் ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 2 இதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நாளைக்கு நான் வந்து செஸ்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னா வெறும் செஸ்ட்டுக்கு மட்டும் போடுறதில்ல. செஸ்ட் அண்ட் வந்து பைசெப்ஸ் போடுவேன். அப்புறம் ஷோல்டர் அண்டு பைசெப்ஸ் போடுவேன், ட்ரைசெப்ஸ் போடுவேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக்ஸ் அண்ட் ஆப்ஸுக்கு போடுவேன். ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு 1 வீக்கில் 2 டைம்ஸ் வந்து அதுக்கான ஒர்க் அவுட் நம்ம என்ன ஒரு பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்துல கண்டினியூஸாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 மந்த் ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அதை ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வீடியோ முடிய போகுது. நான் எக்ஸ்ட்ரா வேறு வீடியோ எடுக்கலை. ஸோ ஜஸ்ட்டுக்கு அந்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் இன்க்ளைன்லேயும் ஃப்ளாட் பெஞ்சஸ்லையும் இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் வந்து நார்மலாக அந்த புஷ்அப் வந்து புஷ்அப் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் இருக்குது, இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து செஸ்ட் ஃப்ளை வந்து நான் மிஷினில் வந்து போட்டிருந்தேன். ஸோ மிஷினில் போடுறது செஸ்ட் ஃப்ளை வந்து என்னால் ஒரு நிமிஷம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது அந்த ஸ்பேஸில். ஸோ அதனால் என்னால் அந்த வீடியோவில் அதை என்னால் கவர் பண்ண முடியல. வேறு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிள் கிராஸ் ஓவர்ஸ் அதுவுமே நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோவில் நான் போடலை. இது ரொம்ப நேரம் போயிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. Okay, that's wrap for day 6. Just day, remember, results don't come overnight. They come from showing up every single day. So stay consistent, eat clean, sleep well, and believe in your dream. So உங்களோட and if you have any suggestion or any questions, please comment. Let's grow as a team. See you tomorrow, day 7. Okay, bye.